Hey, hi, hello and welcome to my channel. இன்னைக்கு இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் செட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்ப்போம். பிகாஸ் நம்ம வெக்காபுலரியும் ஒரு சைட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மித்த பார்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதான் இங்கிலீஷ் ஹோலா வந்து ஒரு நல்ல மார்க்ஸ். ஏன்னா ஈஸிலி ஸ்கோர் பண்றது இங்கிலீஷ் தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு வராததும் இங்கிலீஷ் தான். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு மேபி அவங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கலாம் வாட் எவர். ஆனா வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது, நிறைய ரீடிங்ஸ் இது இருக்கு அப்படின்னாலே உங்க கண்டிப்பா அவங்கள மீறி அந்த ஃப்ளோலயே ஆன்சர் வந்துடும். நீங்க அந்த ரீட் பண்ணும்போதே அந்த சென்டென்ஸ் முடிக்கும் போதே உங்க வாயில இருந்தே அந்த ஆன்சர் வரும், தானாவே வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ரீடிங்கும் அண்ட் ப்ராக்டிஸ் செட்ஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க குவிஸ் வந்து மேக் பண்ணி போடுறீங்களோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு மித்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கம்மி கம்மியா இருந்தா கூட, பிகாஸ் நம்மளால கெஸ் பண்ண முடியாது மித்த இதுல எங்க இருந்து ஏன்னா அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்கள பொறுத்து எங்க வரும் எங்க இருந்து வராது அது எதுவுமே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் அண்ட் சர்டன் ரூல்ஸ் தான் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ்னு ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாமே அது ஓரளவுக்கு நீங்க தரோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களை மீறி உங்களுக்கு இங்கிலீஷை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஈஸிலி ஸ்கோரபிள் பார்ட்னால இங்கிலீஷ் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சினோனியம்ஸ் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் சினோனியம்ஸ் for the word incredible. Incredible வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது incredible இந்தியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அது வந்து வேற ஒன்றும் இல்லை. நம்ம மோடி சார் வந்து நமக்கு incredible இந்தியா அப்படின்றத ஒன்று கொண்டு வந்துருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். A ordinary, B believable, C unbelievable, D usual. The answer is unbelievable. Unbelievable அப்படிங்கிறது தான் incredibleோட மீனிங். அன்பிலீவபிள் அப்படின்றது எதுக்கு சொல்றோம்னா, நீங்க நம்ப முடியாத ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு தான் ஆக்சுவலா அவர் சொல்லியிருப்பாரு. நம்ப முடியாத சேஞ்ச் ஓவர் இருக்கும்ல, அப்பா இந்தியா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வருவதா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்கிரெடிபிள் அதோட மீனிங். செலக்ட் த கரெக்ட் ஆண்டோனியம் ஃபார் த வேர்ட் ஆப்டமிஸ்டிக். ஆப்டமிஸ்டிக் அப்படின்னாலே ஜென்ரலா நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? எல்லாமே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்னு அவங்களே நம்புவாங்க. இது நடந்துருச்சா ஓகே, இதுலயும் ஒரு எனக்கு வந்து பாசிட்டிவிட்டி இருக்கும், இதுவும் ஒரு நல்லதுக்கு தான், மேபி இது வந்து வேற ஏதாவது ஒரு ரீசனுக்கு நல்லதா தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க தான் ஆப்டமிஸ்டிக். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஹோப்ஃபுல், பி பெசிமிஸ்டிக், சி பாசிட்டிவ், டி கான்ஃபிடென்ட். ஆன்சர் பி பெசிமிஸ்டிக். பெசிமிஸ்டிக்னா தனக்கு எல்லாமே கெட்டதா தான் நடக்கும், நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்களா, அதுதான் பெசிமிஸ்டிக். Identify the error in the sentence. Each of the boys were given a prize. Each of the boys were given a prize. இதுல error எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. C were given. நம்ம என்ன பண்ணோம்னா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ப்ளூரல் அப்படின்னு நினச்சிப்போம். ஆக்சுவலாக இல்லை, ஈச் ஆஃப் த பாய்ஸ். ஈச்ன்னு மென்ஷன் பண்ணிட்டாலே நீங்கள் அதை சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ வேர் வராது, வாஸ் வரும். அண்ட் சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒன்றுக்கு ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரும். பிகாஸ் இந்த இதில் நீங்கள் 4 பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் வரும். எதுவுமே நெசசரி நம்ம 100 வாட்டி பார்த்துருப்போம் நம்மளோட டெக்ஸ்ட் புக்லயோ, எல்லா இடத்துலையும் நெசசரிங்கிற வேர்ட் வந்து நிறைய நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துருப்போம். பட் சடனாக இந்த 4மே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஆனால் உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னா பி, NECESSARY. அதுதான் கரெக்டான ஸ்பெல். Fill in the blank with the correct article. Articlesனாலே A and the. She is dash excellent teacher. She is dash excellent teacher. இப்போ she is வெறும் எக்ஸலன்ட் டீச்சராகவும் இருக்கலாம், தேவும் இருக்கலாம், ஏவும் இருக்கலாம், ஆனும் இருக்கலாம். அது நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் வந்து கெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸலண்ட் அப்படின்னு இருக்கும்போது இ வவல்ஸா இருக்கா, AEIOU. ஸோ வவல்ஸ் வரும்போது கண்டிப்பா அதோட ஆன்சர் என்ன இருக்கும், ஆனா தான் இருக்கும். Answer and. She is an excellent teacher. Convert the following sentence into indirect speech. Indirect speech இதை கன்வெர்ட் பண்ணும். He said I am reading a book. that அப்படிங்கிறது வந்து அதோட கீவேர்ட் மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சோடது. ஸோ தட்ங்கிறது எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. He said that he is reading a book. He said that he was reading a book. He says that he was reading a book. He said that I am reading a book. Answer என்னன்னா B.
he said that he was reading a book அப்படிங்கிறது தான் right answer. Fill in the blanks with the correct preposition. She is interested dash in learning new languages. In, on, at, for. She is interested in learning new languages. That's right answer. Identify the parts of speech of the underlined word. அதாவது underlined word மச்சேஸ் நான் டார்க் பண்ணியிருக்கேன். He swiftly ran to the store. He swiftly. What is the meaning of swiftly? அப்படிங்கிறது first தெரியணும். Swiftly is nothing but speed. Very speed அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீட் அப்படின்றோம்ல அதான் வந்து swiftly அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு நவுனா வேர்பா அட்ஜெக்டிவா அட்வர்பா இதோட இது வந்து நவுனான்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நேம் பிளேஸ் திங்ஸ் அந்த இதுல வராது. ஓகே வேர்ப்னு பாத்தீங்கன்னா ரேன் அப்படிங்கிறது தான் வந்து வேர்ப். அட்ஜெக்டிவ்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இது கரெக்டா தான் இருக்கும். பட் டைம் கலர்ஸ் அட்ஜெக்டிவ்னா மெயின்லி அந்த வேர்டை எடுத்தா கூட அந்த சென்டென்ஸ்ல மீனிங் வந்து கிடைக்கும். he ran to the store அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மீனிங் கொடுக்கலாம். பட் என்ன ran to the storeனா ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அதுவும் வராது. ஸோ இட் இஸ் அட்வர்ப். he is அதாவது அவர் வந்து ரொம்ப ஸ்பீடா ஸ்டோருக்கு போனாராம். அதுதான் he swiftly ran to the store. ly வந்து அட்ஜெக்டிவ்ல மேக்ஸிமம் வராது. அதுக்கு வந்து அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் டைம் கலர் அண்ட் எக்ஸ்ட்ராவா அது ஆட் ஆன் ஆனது மேக்ஸிமம் லாஸ்ட்ல தான் ஆட் பண்ணுவாங்க அட்ஜெக்டிவ். fill in the blanks with the correct preposition. Sorry, same pages, same question. அதே okay. A person who is excessively concerned with minor details and rules. A person who is excessively concerned with the minor details and rules. அதாவது ஒரு இப்போ வந்து ரொம்ப சின்ன சின்ன டீடைல்லையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இதுல ஆன்சர். ஏ பெடன்ட். பெடன்ட் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸசிவ்லி கன்சர்ன்ட் வித் மைனர் டீடைல்ஸ் அண்ட் ரூல்ஸ். பெசிமிஸ்ட் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நம்மள நெகட்டிவா அப்படி சொல்லுவாங்க, அந்த இதுதான் பெசிமிஸ்ட். ஃபைண்ட் த கரெக்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். எ person who loves books. The person who loves books அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா bibliophile அப்படின்னு சொல்லுவாங்க. bibliophile அப்படிங்கிறவங்க தான் a person who loves books. அவங்களுக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். philanthropist அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரிச் பர்சன் வந்து இந்த புவர் பீப்புளுக்கோ அவங்க இல்லை யாருக்கு தேவையோ நீடட் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து philanthropist அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாயிக் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பட் வந்து அவங்க வெளியவே காட்டிக்கவே மாட்டாங்க. மேபி அவங்க ரொம்ப சஃபர் பண்ணலாம், ரொம்ப பெயின்ல இருக்கலாம், பட் வெளியே சொல்லிக்காம காட்டிக்காம இருப்பாங்களா, அவங்க தான் ஸ்டாயிக். கார்ட்டோகிராஃபர்னா நத்திங் பட் அவங்க மேப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் டிரா பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து கார்ட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்சஸ். They will finish the project by tomorrow. Answer. The project will be finished by them tomorrow. இந்த டுமாரோங்கிறது அட்ஜெக்டிவ். நான் சொன்ன டைம் வந்து லாஸ்ட்ல தான் போடுவாங்க. இப்போ இந்த டுமாரோ நீங்க இது பண்ணிட்டேன்னா கூட உங்களுக்கு வந்து மீனிங் கொடுத்து ப்ராஜெக்ட் will be finished by them. அவங்க ப்ராஜெக்டை முடிச்சிருவாங்க. பை டுமாரோ அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா நீங்க தெம் போட முடியாது. இப்போ இந்த ஆன்சர் கூட இந்த ப்ராஜெக்ட் will be finished by டுமாரோன்னு இருக்கும், யார் முடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. ஸோ அந்த கொஸ்டின் மார்க் இல்லாம உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறது தான் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீஷன் கொடுக்கும். பட் டுமாரோ எடுத்தா கண்டிப்பா அந்த மீனிங் கிடைக்கும். பட் டுமாரோ இல்லாம தெம் எடுத்தோம்னா அதுக்கு மீனிங் கிடைக்காது. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து டுமாரோங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.